गाइस நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணதாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சுசில் ஹீரோ தாங்க. என்ன மாடல் ரீசெண்டாக என்ன வண்டி லான்ச் பண்ணியிருந்தாலும் 1 வீக்லேயே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஷோரூமோட டீட்டெயில்ஸு ஷோரூமோட ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கூட கால் பண்ணி கேட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபைனலி ஹீரோவோட அந்த மைலேஜ் பைக் பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்காக வந்து இப்போ 2024ஓட ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஹெச்எஃப் டீலக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 5000 பேர் அதிகபட்சம் பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20000 பேர் பக்கம் பார்த்துருந்தீங்க. நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மைலேஜ் இவ்வளோ வருதுன்ட்டு கடைசியாக நாங்கள் போட்ட வீடியோ வந்து அந்த 100+ மைலேஜ் வந்து கிடைக்குதான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிடைச்சதுனால தான் நாங்களே அந்த கஸ்டமர் வீடியோ ஆக்சுவலாக போட்டு இந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஃபுல் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்படி அந்த 2024ல் 23லேருந்து என்ன நல்லா புதுசாக கொண்டாந்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட கபல் டச் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வீல் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். வைசரில் பொறுத்தளவு வந்து அந்த ஸ்டிக்கரிங் ரெட் வித் கிரேலுக்கு ஆக்சுவலாக 3 கலர் போட்டு வருது. 3 கலருமே போட்டு உங்களுக்கு வைசரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் 2 பக்கம் வந்துடும். மற்றபடிக்கு வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக், ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் 2.1 3 வேரியண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் ஹெச்எஃப் டீலக்ஸில் எக்ஸ்டெக் வேரியண்ட் வருமான்ட்டு. ஸோ வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நிறையா ஹீரோலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போவுமே ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. மேபி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்டெக் வேரியண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து 4 விங்கர்ஸுமே வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வரும். எல்லோ கலர் பல்ப் வரும். ஸோ ஹெட்லாம்ப் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பல்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் மட்டும் உங்களுக்கு நார்மலாக எல்லோ கலர் பல்ப் கொடுத்துருக்காங்க. வைசர் பொறுத்தளவு வந்து ஏரோடைனமிக்கு வைசர் கொடுத்துருக்காங்க. எம்பளம் ஹீரோவோட எம்பளம் வந்துடும். டயர்ஸை பொறுத்தளவு வந்து அந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் டியூப்லெஸ் டயர் வருது. ஹெச்எஃப் 100க்கு வந்து டியூப் டயரோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே ஒரு வீடியோவில் வந்து தெரியாமல் மாற்றி போட்டிருப்போம். ஸோ அதுக்காக தான் இப்போயே சொல்லிக்கலான்ட்டு. ஆக்சுவலாக ஹெச்எஃப் 100 வந்து வெறும் கிக்கர் வேரியண்ட் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் டியூப் டயரில் கொடுத்துருக்காங்க. இது டியூப்லெஸ் டயரோட வந்துடும். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து அந்த ரிஃப்ளெக்டர் வந்து கூட இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நைட்டு உங்களுக்கே தெரியும். நைட் டைமில் ஒரு பைக் பார்க் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக வந்து அந்த இடத்துல வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. காம்போ பிரேக்கிங் ஹீரோ ஃபஸ்ட் டைம் கொடுத்தது அந்த காம்போ பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் பிரேக் பிடிச்சோம்னா வண்டி தள்ளி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீடாக போகும்போது காம்போ பிரேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் மட்டும் அப்ளை ஆகும். பின்னாடி பிரேக் பிடிக்கும்போது பின்னாடி 70%, முன்னாடி 30% அப்ளை ஆகும். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டு போல கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஈஸியாக வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணி நிறுத்திக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வியூ பொறுத்தளவு வந்து அந்த டேங்கை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்ன பொறுத்தளவு ஒரு ஃபேமிலி பைக் அப்படின்னா வந்து அந்த டேங்க் ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒன்று, ஹெச்எஃப் டீலக்ஸ் ஒன்று, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒன்று. ஸோ அந்த 3 வந்து எப்பவுமே லுக்கை ஹீரோ மாற்ற மாட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு. ஸோ ஏன்னா நான் எல்லாம் வண்டி அப்பாவோடலாம் போகும்போது வந்து என்னை டேங்க்கில் வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே வந்து இந்த ஒரு 2 வீலரில் 2 பேர் தான் போகணும்னு சொல்லுவோம். இந்த வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் போனவங்களும் நானும் கண்ணால் பார்த்துருக்கேன். சரி, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹெச்எஃப் டீலக்ஸில். ஆக்சுவலாக வருஷம் ஸ்ப்ளெண்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஹெச்எஃப் டீலக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே நல்ல ஒரு அந்த என்ன சொல்லுவோம் அந்த அக்ரெசிவ் லுக்குன்னு சொல்லலாம். ரெட் கலர்னாவே வந்து உங்களுக்கு அந்த அக்ரெசிவ் வரும். சேம் அந்த லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸ் பாக்ஸ் இருக்கிற ஒரே பிராண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஹெச்எஃப் டீலக்ஸ், சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக ஏதாவது பேப்பர்ஸ் வைக்கணும்னா கூட ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 100cc வெஹிக்கிள் பொறுத்தளவு பில் குவாலிட்டி பொறுத்தளவு நல்லா பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. படுகட் இன்ஜினில் சொல்லியிருக்காங்க. செமி வெர்டிகல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த சவுண்ட். ஸோ அந்த இன்ஜினோட கொடுத்துருக்காங்க. கிக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடலெல்லாம் கிக்கர் வரதில்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து கிக்கர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாம் பிரேக் எல்லாத்துலேயும் வரும். நீ மட்டும் என்னடா ஸ்ப்ளெண்டரில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. இதில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாம்பு மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளே அறியாமல் வந்து காலை கொஞ்சம் லெஃப்ட்டில் உள்ளே தள்ளினோம்னா இன்ஜினில் பட்டு சூடு வைக்கும். ஸோ அதுக்காக வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு பின் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃப்டிக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹீரோ. ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேத்துக்கு வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த ஹீரோவோட i3s ஒரு 100 cc 125 cc வரைக்கும் அந்த i3sங்கிறத வந்து காமனாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த i3s நம்ம ஹெச்எஃப் டீலக்ஸ்லேயே இருக்குது. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் சேக்கப் சேரோடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தி மஃப்ளர் கார்டு கொடுத்துருக்காங்க.
மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரியர் வியூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரேர் வியூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரேர் வியூ பொறுத்தளவு ஹாலஜன் டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ டிசைனிங்காக இன்னுமே ஹாலஜன் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஹீரோ. ஸோ ஹீரோவில் வந்து அந்த 100cc அப்படின்னு போகும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 60க்கு மேலே இருக்க ஏஜ் பீப்புள் தான் வந்து அதிகமாக லைக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரொம்பவுமே ஸ்பீடு போகிறது இதெல்லாம் இல்லாதது வந்து நம்ம ஹீரோ தான். ஸோ அதனாலேயே வந்து அந்த 100cc வெஹிக்கிள் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னும் எல்இடி கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு எல்இடி வேணுன்னா அந்த எக்ஸ்டெக் சீரீஸில் போய்க்கலாம். ஹீரோவில் மேபி எக்ஸ்ட்ராக்கில் டிஎக்ஸில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். மற்றபடிக்கு அந்த நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். கூட வந்து அந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ வண்டியில் வந்து அந்த கிராப் ரயில் இல்லைன்னா வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது, இதில் இல்லாத வண்டியே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஈஸியாக நம்ம ஒரு ஹீரோ வண்டி எடுத்தாவே வந்து கண்டிப்பாக இந்த தோட்டத்து பக்கம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மூட்டையெல்லாம் போட்டு ஈஸியாக கட்டிட்டு போகிறக்கே வந்து அந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டிங்க்கு நிறையா அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நான் கீழே டேக் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு ரிவ்யூ பொறுத்தவரை தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த ரைட் வீல் கொடுத்த டிசைனிங் தான் லெஃப்ட் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்டு எஃப்ஐ பவர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் கலர் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிட்டு இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கார்பன் ஃபினிஷிங் கலர் கொடுத்துருக்காங்க, கிரேன்னு சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த பிளாக் கலர் சைன்ஸ் ஃபேக்டர் இந்த சைடில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 100cc 4 ஸ்பீடுங்கிறது வந்து ஓகே தான். நிறைய பேர் 5 ஸ்பீடு நல்லா கேட்டுருந்தீங்க. 5 ஸ்பீடெலாம் வேணும்னா நம்ம சூப்பர் ஸ்பெண்டர் இருக்குது, சூப்பர் ஸ்பெண்டர் எக்ஸ்டெக் இருக்குது, கிளாமர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 100cc டீலக்ஸுக்கு 4 ஸ்பீடே போதும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க அந்த சொன்னேன் அந்த 60+ பீப்புள் ஏஜ்னு சொன்னேன், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்து நம்ம ஒரு வண்டி எடுத்தோம்னா நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஏஜ் பீப்புள் வந்து ஒன்றே ஒன்று தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டுக்கு ஒரு ராடு வைப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ஏதாச்சும் ரோட்டில் ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம், எதிர்பாராமல் யாராச்சும் ஒருத்தர் பார்ப்போம். ஸோ ஞாபகத்தில் சைடு ஸ்டாண்ட் போட்டு பேசிட்டு மறுபடியும் வந்து கீர் போட்டு போவோம். ஸோ சைடு ஸ்டாண்ட் எடுத்துடுங்க நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருக்கு, ரோட் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம BS6 அதே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப்னு ஒரு சென்சாரே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட சென்சார் BS6 இருக்குது. ஸோ அதுவும் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்டில் இருக்கும்போது கீர் போட்டால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, சைடு ஸ்டாண்ட் எடுத்துவிட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஆக்சுவலாக அந்த விபத்துகள் வந்து நிறையா வந்து இதனாலே வந்து நடக்காமல் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்கூட்டர்லேருந்து எல்லாத்துக்குமே இப்போ இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் வியூ பொறுத்தளவு தான் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் வீல் பொறுத்தளவு வந்து இந்த மீட்டரில் வந்து நல்லா தெளிவாக தெரிகிறது இந்த அனலாக் மீட்டர் மட்டும்தாங்க. ஸோ 2 லேயராக பிரித்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகிறவங்க ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்கும். அதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டிக்கரிங்கில் ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு சைடு ஸ்டாண்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட i3s லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ i3s லைட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். அதுலேயே அந்த ஹீரோவோட ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க மீட்டர்லேயே. MI லைட், ஹை பீம், லோ பீம் ஆப்ஷன், நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருக்கு வந்து டேர்னிங் இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் ரைட் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. சாவி பொறுத்தளவு அந்த ஹீரோவோட சாவி இன்னும் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு ரைட்டில் வந்தீங்கன்னா அந்த i3s ஆப்ஷன் வந்துடும். செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், விங்கர்ஸு, ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்தளவு வந்து அந்த E20 அக்செப்ட் பண்ணுற ஆக்சுவலாக வந்து இந்த BS7ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. BS7 இன்னுமே வரல. ஸோ எனக்கு அது யாருனால எப்படி வந்ததுன்னு தெரில. E20 வந்து BS7 வேரியண்ட்டுன்னு சொன்னீங்க. BS7லாம் இல்லைங்க, நார்மல் E20 வேரியண்ட் தான். அந்த எத்தனால் 20% யூஸ் பண்ணனால E20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேரியண்ட்டோட HF டீலக்ஸ் வருது. சீட்டை பொறுத்தளவு வந்து ஒரு 4 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே சொல்லிட்டேடா இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. 2023 2024 ஒரு 1000 ரூபா மட்டும்தான் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 87,500 தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஒரு 2,500 வரைக்கும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆஃபர் போய்ட்டுருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இந்த நமக்கு பைக் ப்ரொவைட் பண்ணதாருன்னு பார்த்தீங்கன்னா பழக்கம் போல தான் நம்மளோட சுசில் ஹீரோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஷோரூமோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். கலர்ஸை பொறுத்தளவு ஒரு 4 கலர் இப்போலே கொடுத்துருக்காங்க. கிரே வந்திருக்கு, ப்ளூ வந்திருக்கு, ரெட்டு வந்திருக்கு, கூட வந்து அந்த ஃபுல் பிளாக் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த பழைய க்ரீன் கலர்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக க்ரீனில் நிறையா மாடலாக கொடுக்கறதில்ல, ஹீரோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு மைலேஜை பொறுத்தளவு வந்து இப்போ சொல்கிறது தான் 100+ மைலேஜ். சிங்கிள் ரைடுக்கு நீங்கள் லாங் போனீங்கன்னா 100+ மைலேஜ் வரும். லோக்கல் எப்படி இருந்தாலும் ஓட்டினாலும் 80+ மைலேஜ் தாராளமாக கொடுத்துருக்கு. வீடியோ பார்த்த பிரதர் ஸ்டாருக்கு தேங்க்யூ டு ஆல்.